ஆக்சுவலாக இந்த இடத்துக்கு நான் திரும்பி வரவே கூடாது அப்படின்னு நினச்ச ஒரு இடத்துக்கு தான் இன்றைக்கி மறுபடியும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். யாரு? ஹலோ, நீ முன்னாடி இருக்கியா பின்னாடி இருக்கியா? இப்போதானே அங்கேருந்து வந்தேன். தெரியுதா? நீதானா அது? மொத்தமாக வந்திருக்கப்ப எல்லாரையும் கன்ஃபியூஸ் பண்ணல. இப்போ எப்படி என்ன கன்ஃபியூஸ் பண்ண முடியும் உன்னால்? இப்போ நான் தனியாக தான் இருக்கேன். எந்த விஷயத்துலையும் நான் இப்போ டைவர்ட்டே ஆக மாட்டேன். உன்னை தேடி உன்னை பார்க்கறது மட்டும்தான் என்னோடய நோக்கம். இப்போ இந்த இடத்துல இருக்க எல்லா லைட்டையும் நான் ஆஃப் பண்ணிட்டேன். உன்னால் இங்கே வர முடியுமா? ஃபுல்லாக பிட்ச் பிளாக்ல தான் இருக்கேன். உன்னால் முடிஞ்சால் இங்கே வர முடியுமா? மா, கைஸ், ஒரு வழியாக ஒரு வீடியோ எடுக்கலான்னு சொல்லி நாங்கள் எல்லோரும் கிளம்பி ஆர்வமும் போகிறோம். அதுவும் இல்லாமல் ரொம்ப நாள் கழிச்சு பைக்கில் போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டிலாம் கிடையாது. கிளைமேட் பார்த்தீங்கன்னா சரியில்லை, சரியான மழை. இப்போ யாரெல்லாம் மாட்டிக்கொண்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் அண்டு ஸ்கேரி, மோகன், வேதோன் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சேனலுக்கு வந்திருக்கோம். ஓகே, எப்படி நாங்கள் இந்த இடத்துல தப்பிச்சு போகிறோன்றதை பார்ப்போம். ஓகே, கேட் ரெடி. என்னடா காற்று வேறு எதியாட்டிக்குது. நல்ல பிக்ஸு எல்லாம் சொல்லி கைஸ், மழையின் தாக்கத்தால் மிதுன் ஒளிந்து கொண்டு இருக்கிற இடத்த பார்த்தீங்களா? நாங்களாம் மழையில் மாட்டிக்கின்னு சின்ன பின்னமாயின்னு இருக்கிறோம். மழை பெஞ்சிச்சுன்னா ஏதாச்சும் ஒதுக்க போகிறோமா, ஏதாச்சும் சாரிங்க ஒதுக்க போகிறோன்றதுக்கு ஏதாச்சும் மறைவான இடத்த போயிட்டு நனையாத இடத்துல நம்ம பதுங்கி நிற்கணும். நாங்கள் பாருங்க இடி உள்ற பச்சை மரத்துக்கு கீழே நின்றுன்னு நாங்கள் நனையும் கிடையாதுன்னு இங்கே நின்றுன்னு இருக்கிறோம். ஆனால் இங்கேயும் மழை வந்துன்னு இருக்குது. ஸோ சார், எங்களோட லைஃப்பை பார்த்தீங்களா? எவ்வளோ பாடுபட்டு கஷ்டப்பட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு சுற்றிட்டு இருக்கோம்னு. இன்றைக்கின்னு பார்த்து வண்டி எடுக்காமல், சரி கார் எடுக்காமல் பைக் ட்ராவல் பண்ணுவோம் ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லி பைக் எடுத்துகிட்டு வந்தால் இன்றைக்கி கிளைமேட் வச்சு செய்யுது. ஆனால் நாங்கள் விடுறதா இல்லை, போயிட்டு ஒரு சம்பவம் பண்ணிட்டு வரோம். போய் எடுப்போமா? பண்ணிடுவோம். லொகேஷன் போய் நமக்கு நடக்குதா அங்கே நடக்குதான்னு யாருக்கும் தெரியும். போகும்போதே இப்படி நடக்குது.
ஹாய் ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. அண்டு நாங்களும் நல்லா இருக்கோம். இன்றைக்கி ஒரு புது காம்போவோடு வந்து பார்த்திங்கன்னா உங்களை மீட் பண்ணுறேன். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்பவே கொடூரமான ஒரு பிளேஸுக்கு இன்றைக்கி நாங்கள் 3 பேரும் வந்திருக்கோம். ஆல்ரெடி ஸ்கேரி மோகனை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜின் லொக்கேஷனுக்கு தான். ஜின்னை தேடி தான் இன்றைக்கி நாங்கள் இங்கே வந்திருக்கோம். அண்டு நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தரமான சம்பவத்தை தான் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த இடத்துல பல சம்பவங்கள் நடந்திருக்கு, நான் பார்த்துருக்கேன். அண்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு வரணும்னு நாங்கள் முடிவு பண்ணப்பே எங்களை வரவே விடலை. பல தடங்களை தாண்டி இந்த இடத்துக்கு நாங்கள் வந்து நின்றுருக்கோம். டைம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1:30 ஆகுது. நாங்கள் கிளம்புன டைம் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் 6:30க்கு கிளம்பணும். அப்போ கிளம்பி இப்போ தான் வந்திருக்கோம். அதுவும் கிளைமேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் வந்து எங்களை வச்சு செஞ்சிருச்சு. ஸோ ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணி வந்திருக்கோம். அப்போயே வந்து பார்த்திங்கன்னா அபசகுடமாக இருக்குது, இன்றைக்கி போகலாமா, நம்மளுக்கு ஏதாவது ஆபத்து ஏதாவது வந்துருமா அப்படிங்கிற மாதிரிலாம் மிதுன் வந்து சொல்லியிருந்தான். அண்டு இன்னொரு விஷயம், நாங்கள் உள்ளார பார்த்தீங்களா பள்ளியே கத்துது, ஆபத்து இருக்கோ, அப்போ ஏதோ ஆபத்து இருக்கா என்னன்னு தெரியல. நாங்கள் உள்ளார வந்த உடனே எங்களுக்கு வந்து ஒரு சவுண்டு கேட்டுது. எங்கள் 3 பேருக்கும் பக்கம் தூக்கி வாரி போட்டுருச்சு. ஏன்னா நாங்கள் லைட்டே எதுவுமே எடுக்கல, அப்படியே பேக் மாட்டிக்கிட்டு நாங்கள் மண் வந்து பார்த்திங்கன்னா கேஷுவலாக உள்ளார வந்தால் ஒரு சவுண்டு கேட்டு ஹார்ட் பீட்டே எங்கள் 3 பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் நின்றுடுச்சு. அதுக்கப்புறம் யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம். ஏன்னா ஆட்கள் யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க லைட் யூஸ் பண்ணுவாங்க. இந்த இடம் வந்து பிட்ச் பிளாக்காக இருக்குது. நான் லைட் ஆஃப் பண்ணேன்னா உங்களுக்கு தெரியும், சாரி உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அதே மாதிரி தான் எங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே தெரியல. அதனால் நாங்கள் வெளியே வெயிட் பண்ணி கொஞ்சம் நேரம் கழித்து தான் உள்ளாரே வந்திருக்கோம். யாருமே ஆள் நடமாட்டம் இல்லைன்னு நம்புகிறோம். எங்கள் 3 பேர்த்த தவிர அம்மா சத்தியமாக உள்ளார யாருமே கிடையாது. கரெக்டா? கரெக்ட். நீயும் சத்தியம் பண்ணு, நம்மளை தவிர யாராவது ஆள் இருக்காங்களா? இல்லை, நீனு அப்படிதான் நினைக்கணும். ப்ராமிஸாக எங்களை தவிர வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் 3 பேர்த்த தவிர இந்த இடத்துல ஒரு ஆள் நடமாட்டம் கூட கிடையாது. ஏன்னா நாங்கள் வெயிட் பண்ணி அவ்வளோ நேரம் வந்து பார்த்திங்கன்னா கூர்ந்து கவனித்து தான் உள்ளாரே எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கோம். அண்ட் இந்த ஃபேக்ட்ரியை பற்றி சொல்லணும்னா இது வந்து ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஃபேக்ட்ரி, ரொம்பவே நல்லா தான் ரன் ஆகிட்டு இருந்திருக்கு. ஆனால் எதனால் வந்து கைவிட்டாங்கன்றது யாருக்குமே தெரியல. இந்த இடத்துல ஜின்னோட ப்ரெசன்ஸ் அதிகமாக இருக்குது. ஏதோ டம்னு ஊண்ட மாதிரி இல்லை, இல்லை வாட்ரு ட்ராப் இருந்தது. வாட்ரு ட்ராப் இல்லாமல் இப்போ ஏதோ டப்புன்னு கீழே விழுந்த மாதிரி இருந்தது. புஷ்டப் கேட்டுச்சா கார்னரில்? புஷ்டப் ஓகே. இது இப்போ ஆரம்பிச்சது இல்லை கைஸ், இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்த உடனே ஸ்டார்ட் ஆனது தான். அதுலேருந்து நாங்கள் எங்களை வந்து பார்த்திங்கன்னா மனசை தேத்திக்கிட்டு தான் உள்ளார வந்திருக்கோம். அண்டு இன்றைக்கி எங்களுக்கு ஆரம்பிச்ச அந்த எக்ஸ்பீரியன்ஸே வந்து பார்த்திங்கன்னா கூஸ் பம்ப்ஸோட தான் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கும் இந்த வீடியோ அதே மாதிரி கூஸ் பம்ப்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்டு ரொம்ப நாள் கழித்து நம்ம மிதுன் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கான். ஏன் தனியாக போகிற கேட்டிருந்தீங்க. மிதுன் வந்து பார்த்திங்கன்னா சில பர்சனல் விஷயமா அவங்க ஊருக்கு போயிட்டான், இப்போ தான் வந்திருக்கான். அண்டு இன்றைக்கி ரொம்ப நாள் கழித்து ஒரு தரமான இடத்துக்கு வந்திருக்கேன். உன்னோட வாக்குமூலம் எதுவுமே இல்லை. இத்தனை நாள் நல்லா இருந்தேன், இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது தெரியல. வந்த உடனே அது என்ன சவுண்ட் கேட்டுச்சு, என்ன சவுண்டுன்னா தெரியவே இல்லை. ஆனால் என்னோட கெஸ்ஸிங் என்னன்னா, இந்த குழந்தைங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொம்மை அழுத்தினா அந்த பிபி சவுண்டு வரும்ல கைஸ், அந்த சவுண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா கேட்டுது. அதுவும் எப்படி கேட்டுச்சுன்னா ஃபஸ்ட்டு பக்கத்தில் கேட்டுச்சு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் தூரம் தள்ளி கேட்டுச்சு. ஏன்னா அந்த சடனில் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா யாரும் ஆள் பண்ணணும், இல்லைன்னா நாய் பண்ணணும். நாய் பண்ணுறதுக்கு இங்கே அந்த நாயும் காணும், எதுவுமே இல்லை. நாங்களும் போயிட்டு நல்லா பார்த்துட்டு வந்துட்டோம். அந்த லாஸ்ட் வரைக்கும் போயிட்டு இந்த ரோட் சைட்லேயே வந்து போயிட்டு செக் பண்ணிட்டு வந்துட்டோம். அண்டு அதுக்கப்புறம் நம்ம டீமில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி புதுசாக ஒருத்தர் வந்திருக்காரு, ஸ்கேரி மோகன். அண்டு நிறைய ஸ்கேரியான அண்டு வேர்டான விஷயம்லாம் வந்து தலைவர் வந்து பண்ணிகிட்ருக்கான். ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க ஸ்கேரி மோகன் போயிட்டு சர்ச் பண்ணி பாருங்கள். அப்படின்லாம் வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா தலைவனோட சேனல் லிங்க் இருக்குது, போயிட்டு உள்ளே பாருங்கள். போயிட்டு 1 மணிக்கு 2 மணிக்கு சுடுகாட்டில் போய் உட்காந்து பிரியாணி சாப்பிட்டுட்ருக்காரு. அது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய சேலஞ்சான வீடியோலாம் இருக்குது, போயிட்டு மறக்காமல் பாருங்கள்.
அண்டு இப்போ இந்த இடத்துக்கு வர்றதை பற்றி சொன்னப்போ தலைவன் கொடுத்த ரியாக்ஷனை நான் சொல்லலை, அவரே சொல்லுவார் கேளுங்க. எல்லாருக்கும் ஒரு வணக்கத்தோட வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா இப்போ சிரிச்ச மூஞ்சோட நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இவர் வந்து எனக்கு வந்து இந்த லொக்கேஷன், இந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் இருக்குடா, நம்ம பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லும் போது ஜின் அப்படின்னு ஒரு வார்த்தையை இவர் யூஸ் பண்ணார். எனக்கு அப்பயே நான் யோசித்தேன், ஒருவேளை நீங்கள் வந்து ப்ரோ நம்பர் ஏதாச்சும் மாற்றி போட்டிங்களா, எதுக்கும் நீங்கள் பாருங்கள், இன்னொரு தடவை பாருங்கள் அப்படின்னு. இல்லைடா நான் கரெக்டாக தான் போட்டிருக்கேன். இல்லை ப்ரோ ஜின்னுன்னு யூஸ் பண்ணியிருக்கீங்க. அதை பற்றி எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது, எனக்கு ஏதோ ஓரளவு தெரியும். இந்த மாதிரி சில விஷயம்னா நமக்கு ஓகே ப்ரோ, ஜின்னுக்கிட்ட ப்ரோ நம்ம விளையாட்டு விஷயம் இல்லை, நீங்கள் நம்பர் மாற்றி தான் போட்டிங்க, நல்லா செக் பண்ணுங்கன்ற. இல்லைடா கரெக்டாக தான் போட்டிருக்கேன், நீ தான் வர அப்படின்ட்டாரு. சரி அப்படின்னு வந்து பார்த்தா ஸ்டார்டிங்கே எனக்கு ஹார்ட் பிரேக்குங்க. அப்பயோ எனக்கு தூக்கி போட்டுருச்சு, வாரி போட்டுருச்சு. உண்மையாகவே செம்மையாக பயந்துட்டேன். என்னடா இது சவுண்டு அப்படின்ற மாதிரி. இப்போ வரைக்குமே நான் அந்த சவுண்ட்லேருந்து வெளியே வரவே இல்லை. அப்புறமா ஒரு வழியாக அப்படியே இது அப்படின்னு சொல்லி வந்தாச்சு. ஆனால் இடத்த பார்த்தோன்னே அதெல்லாம் மறந்துச்சுங்க. இன்னைக்கு ஒரு செம்ம விருந்து இருக்குதுன்ற மாதிரி தான் இருக்குது. ஆமாம், கண்டிப்பாக இது உங்களுக்கு விருந்தான வீடியோவாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து கொஞ்சம் வந்து இவருக்கே தெரியாமல் ஒரு சேஃப்டிக்கு ஒரு சில விஷயம்லாம் நான் வந்து நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருந்தார். நான் அதெல்லாம் ஒருத்தர் இருந்தார், அது எனக்கு ஜின்னுன்னு இருந்தோடனே நான் அவர்கிட்ட போயிட்டு தான் நான் வந்திருக்கேன். ஸோ பார்க்கலாம், இப்போ வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா, ஏதாச்சும் நடந்துச்சுன்னா பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறது கிடையாது, டைரெக்டாக வந்து ரிச்சுவல் பண்ணி இங்கே இருக்க ஜின்னை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவாக மாற்ற போகிறோம். அதனால் என்னென்ன விளைவுகள்லாம் நடக்க போகுதுன்னு தெரியல. இருந்தாலுமே அதை ஃபேஸ் பண்ணி இந்த இடத்துலேருந்து எப்படி சர்வே பண்ண போகிறோன்றது எங்களுக்கு பெரிய கொஸ்டின் மார்க்கு தான். பார்க்கலாம், ஆரம்பிக்கலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். ஏதோ பார்க்க டக்குன்னு கேண்டில் நடிச்சிட்டாங்க. இது ஏன்டா இவ்வளோ பெரிய கேண்டிலை கொண்டு வந்து போட்டாங்க? என்னமோ போன மாதிரி இருந்தது. இது உள்ள ஏதோ போன மாதிரி இருந்துச்சு சட்டுன்னு. ஏதோ தெரியுதா? பாரு, அப்போ மறுபடியும் உள்ள தலையை விட்டுறாத. இரு வவ்வால் தான். ஏதோ ஒன்று டப்பு கருப்பா போன மாதிரி இருந்துச்சு. முடியா ஏதோ என்ன பயிர் போட்டு வச்சிருக்காங்க அந்த மாதிரி இருக்கு. அது இங்கேயா? சரி, ஓகே, ஸ்டார்ட் பண்ணு. ஓகே ஏசி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா மோகன் வந்து இந்த இடத்துல ரிச்சுவலை வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். அது முடிஞ்சோடனே வந்து பார்த்திங்கன்னா நான் ஆன் பண்ணுறேன் கேமரா. ஓகே கைஸ், ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நாங்கள் ரிச்சுவலை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆனால் வந்து ஒரு மயான அமைதி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இப்போ எங்களுக்கு தெரியுது. இருந்தாலுமே இப்போ இந்த இடம் வந்து ரொம்பவே பெரிய இடம்ன்றனால நம்ம எல்லாருமே வந்து தனியாக பிரிஞ்சு போய்ட்டு தான் இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஆல்ரெடி வந்து நம்ம எல்லாருமே வந்து போல்டான ஆள் தான், நிறைய தெரியும். மிதனும் வந்து பார்த்திங்கன்னா தனியாக போயிட்டு மாயா கேஸ்டெல்லாம் வந்து வீடியோ பண்ணியிருக்கான். அவனுமே வந்து நல்லா போல்டாக ஸ்ட்ராங்காக தான் இருக்கான். என்ன மிதன் பண்ணிடுவியா? பரவாயில்ல, ஓகே பரவாயில்ல, ஓகேவா? ஸ்டாக் சொல்கிறான் ஏதாவது. ஓகே எல்லாம் கூட வந்து யார் கூடயாவது வந்துடலாம், மேனேஜ் பண்ணிடலாம். ஓகே இல்லை, ஓகே ஈஸி. இப்போ நம்ம இந்த இடத்துல ரிச்சுவல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸ்டார்ட் ஆனோடனே வந்து எவ்வளோ அமைதியாக இருக்குன்றதுன்னு நீங்கள் அப்படியே பேசுகிறத நிறுத்துகிறேன். கேட்டுங்களா? அலர்னு சொல்லுதுன்னு நடக்குது. நார்மலாக பேசுகிறாங்க பண்ணிட்டா நீ வேறு முன்னாடியே என்னோட பேட்டரி ஆஃப் ஆகிருக்கு. அதில் சரி, எல்லாம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். சரி, எது நடந்தாலும் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஓகே, பிரச்சனையே இல்லை.
என்ன ஒரு மாதிரி வித்தியாசமான சவுண்டாக இருக்குது. நமக்கு கேட்ட சவுண்டாக இருந்துச்சுன்னா ஓகே இதுதான்டா அப்படின்னு ஒன்று இருக்கலாம். ஒரு புது சவுண்டாக இருக்குது, ஒரு பயம் லைட்டாக வரும்ல. அதுதான். அதெல்லாம் ரைஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக கேட்டுதான்றது எனக்கு தெரியல. ஆனால் எங்களால் வந்து பார்த்திங்கன்னா கேட்க முடியுது. இது உள்ளார எங்கேயோ தூரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு யாரோ அலறுற மாதிரியான ஒரு சவுண்டு கேட்டுது. அப்புறம் வந்து ஊன்னு சொல்லிட்டு கத்திட்டு போகிற மாதிரி சவுண்டும் கேட்குது. அது என்னன்றதே எங்களால் கெஸ்ஸே பண்ண முடியல. சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நாங்கள் எந்த இடத்துலையும் கேட்காத மாதிரி இருக்குது. இது வந்துருச்சு. சரி ஓகே, டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். நம்ம ஒரே இடத்துல நேராக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ப்ளிட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். மிதுன் நீ வந்து பார்த்திங்கன்னா இந்த பில்டிங் கவர் பண்ணிக்கோ, ஓகேவா? நான் வந்து இங்கே ஏதோ டப்புன்னு விழுந்து சவுண்டு ஏதோ பண்ணி போயிடுவீங்க. நல்லா இங்கே விட்டுட்டு எங்கே பண்ணி போடுவீங்க? இல்லைண்ணா நீ இந்த இடத்த கவர் பண்ணிடுவேன். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வெளியே வந்து இன்னும் நிறைய பிளேசஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த லாஸ்ட்டுக்கு போகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங் பார்த்தோம்ல, அந்த பில்டிங் நீ பார்த்துக்குவோம். அதுக்கு பின்னாடி அந்த இன்னும் தள்ளி உள்ளார ஒரு பில்டிங் போயிருந்தேன், அதை போய்ட்டு நான் பார்த்துட்டு வரேன். ஓகேங்களா? தரவாக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுவேன். எக்காரணத்துக்கு கொண்டு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளோரிங்கை நிற்கிறாரு. எக்ஸ்ப்ளோரிங் முடிச்சுட்டு நேராக இங்கே வந்துடலாம். ஓகேவா? மிதுன் நீ வந்து பார்த்தோன்னா இங்கேயே ஸ்ட்ராங்காக இரு. சப்போஸ் ஏதாவதுனா டக்குன்னு உடனே கால் பண்ணிடு. ஓகேவா? சரி சரி ஓகே சரி. என்னது சத்தியம் கித்தியம் பண்ணாமல் போகிறீங்க? எதுக்கு சத்தியம்? நான் போய்ட்டு உள்ளே போய்ட்டு பார்க்கலாம். சரி நீ அந்த சைடில் ஃபஸ்ட்டு போய்ட்டு உள்ளே ஃபுல்லாக கவர் பண்ணுறேன். சரி என்ன இருக்குன்னு பார்த்துட்டு சவுண்ட் ஆனால் ஃபஸ்ட்டு அங்கே தான் கேட்டுது. அது என்னன்னு மட்டும் பார்த்துக்கோ. ஓகேவா? சேஃபாக கீழே நிறைய கம்பிலாம் இருக்குது, பார்த்து இல்லை அங்கே போய் எவ்வளோ விட்டு நிற்கிறேன். பின்னாடி ஓகே பார்த்துக்கோ. அதான் எனக்கு டவுட்டாக இருக்குது. தலையை வேறு இது ஓகே தானே இருப்பல்ல? என்ன ப்ரோ தனியாக பார்த்துக்கோல்ல? பார்த்துட்டு பொறுப்போம். சரி ஓகே, நீ அங்கே உள்ளார போயிடு. சரி அதெல்லாம் பார்த்து கவர் பண்ண. நாங்கள் இப்படி போயிடும், வெளியே போயிட்டோம். ஏதோ பண்ணிட்டு போயிட்டாங்க. பார்க்கறதுக்கு இப்போவே பயமாக இருக்கு. இது எந்த ஓட கூட முடியாது. அவ்வளோ கம்பியெல்லாம் இருந்தால் ஹலோ இங்கே பார்த்தா ஏதோ டனல் மாதிரி எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. எதுக்குன்னே தெரியல. இங்கே ஏதோ சவுண்டாகிடுச்சு. அங்கே கேண்டல் வைக்கிறப்ப என்னவே தெரியல. ஹலோ யாராவது இருக்கீங்களா? வேறு மிதுன் வேறு தனியாக இருக்கான் ப்ரோ. இது பண்ணிடுவானா தனியாக? அவன் பண்ணிடுவோம். ஆல்ரெடி நிறைய தனியாக போயிட்டு பார்த்துருக்கான். நிறைய இடத்துக்கு போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கான். இது ஸ்டார்டிங்கே பயந்துட்டான் ரொம்ப. அதனால உள்ளார வர்றது எல்லாரும் 3 பேர் அவன் மட்டும் பயந்தான். ஹலோ ஏய் யாரும் இருந்தாங்க, யாருன்னே தெரியல. ஹலோ யாராவது இருக்கீங்களா? பார்த்துக்கலாம். எதுனா குரல் கொடுப்போம். ஃபோன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபோன் பண்ணலாம், பேசிக்கலாம்.
சத்தே கேட்குது, எங்கே எடுத்து கேட்குது தெரியல. எதுவும் எந்த மாதிரி இருந்துச்சு. ஹலோ ஹலோ ಏಯ್ ನಿನ್ನ ಅಕ್ಕನ್ ಏನೇ ಇದ್ರು ನಿನ್ನ ಮುಂದಕ್ಕೆ ಇಟ್ಕೋ. ಹಿಂದಕ್ಕೆಲ್ಲ ಇಟ್ಕೊಂಡ್ರೆ ಮತ್ತೆ ಮಗ ಮುತ್ತಿ ಸರಿ ಇರಲ್ಲ. ಮತ್ತೆ ನಿಂದು ಯಾರಿರೋದಿಲ್ಲಿ? சரி தெரியுது. நான் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இதுக்கு நேரம் போகணும். சரி, அதை போயிட்டு நான் பார்க்குறேன். ஓகேவா? ஓகே ப்ரோ. ஓகே, சேஃபாக இரு. ஓகே ஓகே ரைஸ். ஏதோ பில்டிங்கை பார்க்குறதுக்கு சந்திரமுகி 1, சந்திரமுகி 2, காஞ்சனா, அரண்மனைக்கு எல்லாமே முன்னாடி வந்துட்டு போகுதுங்க. அந்த அளவுக்கு பெரிய பில்டிங்காக இருக்குது. ரைஸ் மோகன் வந்து பார்த்திங்கன்னா இந்த பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ண போகிறோம். உங்களுக்கு இதில் நைட் விஷயம் தெரியாது நினைக்கிறேன். தெரியுதா? இந்த பில்டிங் வந்து மோகன் கவர் பண்ணுறான். நம்ம வந்து போக வேண்டிய வழி இப்படி இருக்குது. ಯಾರಿರೋದು? ಇದೇನಿದು ವಿಚಿತ್ರ ಆಡ್ತೈತಿ? ವಿಚಿತ್ರ. ನೀನು ಅಮ್ಮನ್ ಮುಚ್ಕೊಂಡು ಮುಂದಕ್ಕೆ ಬರ್ತೀಯ ಇಲ್ಲ? ಕ್ಯಾಮ್ರಾ ಬೇರೆ ಡೌನ್ ಆಯಿತು. ಯಾರಿರೋದಿಲ್ಲಿ? ಹಾಂ, ಹಲೋ अरे செடியெல்லாம் விழுந்திருக்கு. ஹலோ, இது எங்கே போகும் வழி? பவானி பாத்ரூம், ஜென்ஸ் பாத்ரூம் மாதிரியே இருக்கு.
இப்போதைக்கு பார்த்தோம் அங்கே பறவை ஏறுதெல்லாம் அது எதுக்கு அப்படி பண்ணிடுச்சு எனக்கே தெரியல. ஒரே சடனாக ஆகிடுச்சு. ஆட்டோமேட்டிக்காக கேமரா வந்து டைட் பண்ணி வச்சுருக்கு, அது ஆட்டோமேட்டிக்காக டவுன் ஆகிட்டு இருக்கு. அப்போதுலேருந்து தான் என்னென்னா தெரியல, அதை டைட் பண்ணி வச்சுருக்கேன். கைஸ் கிட்டக்க பில்டிங் கிட்டக்க வந்துட்டான். அவங்களுக்கு தெரியுதா தெரில, எனக்கு கிட்டக்க போய் காட்டுறேன். ஒரே ஒரு டார்ச் லைட் மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். யார் நீ? ಯಾರು ಇದ್ದೀರಾ ಇಲ್ಲಿ? ಅಮ್ಮ ಕಾಲು ಇದನ್ನು ಡಾಕ್ಯುಮೆಂಟು ಅದು ಇದು ಇಲ್ಲ ಐತೆ. ನಾನು ಸುತ್ತಮುತ್ತನೇ ಓಡಾಡ್ತಿದ್ದೀರಿ ಅಂತ ಗೊತ್ತು, ಯಾರು ಅಂತ ಹೇಳ್ತಿದ್ರೆ ಸರಿ. ಹಲೋ, ಬ್ರೋ ಯಾರುமே ಇಲ್ಲ. ಗೌತಮ್ ಬ್ರೋ, ಎಂತಮ್ಮ ನಿಮ್ಮ ವಯಸ್ಸಲ್ಲಿ ಅದು ಕರಿತೈತೆ ಬ್ರೋ ಬ್ರೋ. யாராச்சும் இருக்கீங்களா? ஹலோ ப்ரோ, சொல்லுங்கள். புரியல. இங்கே தான் ப்ரோ, நம்ம ஒரு பில்டிங் உள்ள அங்கே தான் இருக்கேன். நீங்கள்? புரியல. எங்கே ப்ரோ, எங்கே லாக் பண்ணி வச்சுருக்கோம்? நாங்கள் சேஃப் தான். நாங்கள் சேஃப் தான். எனக்கு இந்த ஒரு சில விஷயம் தான் நடக்குது. நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்க? இப்போ வரலன்னா என்ன? லாக் ஆகிட்டேன்னா எனக்கு புரியல ப்ரோ. என்ன ப்ரோ சொல்கிறீங்க? என்னையா சொல்கிற? டோர் லாக் பண்ணி இப்போ கரெக்டாக எங்கே இருக்க? ஆமாம். ஆ ஆ ஆ
எனக்கு அங்க கால் பண்ணிட்டு நீங்க அங்க இருக்கியா? இப்ப நீ என்கிட்ட பேசுறது நீ தானே? புரியல. என்னடா ஆச்சு? கேமரா ஆஃப் ஆயிடுச்சு. நான் சொல்றது கேளு. யார் இருக்கா வெளில? கதவை திறந்து விடு. உண்மையிலே இங்க இருக்க சின்னதாக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா? யாரு?